ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ப்ரௌனிஸ் செய்ய போகிறோம். ப்ரௌனிஸ் செய்கிறதுக்கு 150 கிராம் டார்க் சாக்லேட் அண்ட் 100 கிராம் பட்டரும் எடுத்துக்கிறோம். இப்போ நான் அதை ஃபஸ்ட்டுக்கு டபுள் பாயில் பண்ண போகிறோம். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நீங்கள் வாட்டரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாலில் வந்து பட்டரை போடுங்க. போட்டு இப்படி மெல்ட் ஆகிற வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மெல்ட் ஆகிட்டு வரப்போக்குள் எங்களுக்கு வந்து சாக்லேட்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்படி இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகினப்போ நான் சாக்லேட் ஆட் பண்ணிக்கொள்வோம். சாக்லேட் வந்து 150 கிராம் சாக்லேட். இப்படி பட்டர் மெல்ட் ஆகினதும் நான் டார்க் சாக்லேட் 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி நான் பட்டரையும் சாக்லேட்டையும் அழகான சில்கியான ஒரு ஸ்மூத் பதம் வரைக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மிக்சரை ஒரு சைடில் வச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் மிக்சரை பார்ப்பேன். இந்த மிக்சரை செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 2 எக் எடுங்க. பெரிய எக்காக இருந்தால் 2, சின்ன முட்டையாக இருந்தால் 3 எக்ஸும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு. அதோடு எங்களுக்கு 75 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் தேவை. 75 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் அண்ட் 75 கிராம்ஸ் ஒயிட் சுகர். 75 கிராம்ஸ் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் 2 எடுத்துக்கோங்க. எங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் அளவுக்கு எங்களுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் தேவை. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் தேவை. ஃபஸ்ட் நாங்கள் இப்போ எக்ஸுக்கு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஹேண்ட் விஸ்க் பண்ணிக்கணும். நல்லா ஹேண்ட் விஸ்க் பண்ணிக்கொண்டால் போதும். இது நாங்கள் நல்லா விஸ்க் பண்ணுற நேரம் அப்படியே இது இது நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறோம். இப்போ நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். அதே நேரம் 75 கிராம்ஸ் ஒயிட் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணுறோம். எக்கோட சுகர் மிக்ஸ் ஆகி சுகர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா வந்து விஸ்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா சுகரை வந்து பிளெண்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலி எங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரக்காட்டி நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி இதை லோ ஸ்பீடில் 1-2 மினிட்ஸ் நீங்கள் வந்து பீட் பண்ணி போடலாம். இன்னும் ஈஸியாக ஆகிறதுக்கு வந்து சுகரை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இதை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சுகர் வந்து மெல்ட் ஆகும் காட்டி பீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாக்லேட் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட் இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து எங்களோட சாக்லேட் மிக்சரை வந்து இதில் எக் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்பேச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். சரி, நெக்ஸ்ட் வந்து 120 கிராம் ஃப்ளவர், 30 கிராம் சாக்லேட் பவுடர், இது ரெண்டையும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இப்போ ஃப்ளவர் 120 கிராம் போட்டிக்கிறோம். அதோட சாக்லேட் பவுடர் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சாக்லேட் பவுடரையும் ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 30 கிராம் சாக்லேட் பவுடர், 120 கிராம் ஃப்ளவர்.
இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இதை வந்து ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணி நல்லா ஃபால் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த பேட்டரோட சாக்லேட் பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாக்லேட் பேட்டரும் ஃப்ளவரும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இந்த ப்ரௌனி பேட்டர். ப்ரௌனி செய்கிறதுக்கு நாங்கள் ஸ்கொயர் டைப் ட்ரே தான் யூஸ் பண்ண வேணும். ஸ்கொயர் டைப் பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதோட பார்ச்மெண்ட் பேப்பர், பேக்கிங் பேப்பர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி பேக்கிங் பேப்பரை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பேட்டரை வந்து ஸ்மூத்தாக போடுவோம். ரைட், இந்த மாதிரி பேட்டரை வந்து அழகாக ஸ்மூத்தாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லிக்விடாக இந்த கன்சிஸ்டன்சி லீக்க வேணும். இது அழகாக இந்த மாதிரி தட்டியில் போட்டுக்கோங்க. ஒரு ஈஸி வே தான் இந்த ப்ரௌனி செய்கிறது வந்து வெரி ஈஸி. நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை, ஈஸியாக அவங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளிடும். இந்த மாதிரி ப்ரௌனி பேட்டரை நான் வந்து இந்த ட்ரேயில் செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ் 180 செல்சியஸ் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரௌனி பேட்டரை வச்சிங்கன்னா பேக் பண்ண வச்சிங்கன்னா சரி. ப்ரௌனிஸை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். 28 மினிட்ஸ் எனக்கு போச்சு. உங்களோட அவன் டெம்பரேச்சர் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரௌனிஸை செக் பண்ணிவிட்டு டூத்பிக்கால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌனிஸை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளிடும். பாருங்கள், க்ரிங்கிள் டாப்போடு சூப்பர் ஃபஜி டெக்ஸ்டரோடு என்னோடய ப்ரௌனிஸ் இருக்குது. சூப்பர் சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ப்ரௌனிஸ்ட டெக்ஸ்டர் இப்படி தான் இருக்க வேணும், மாய்ஸ்சர் டெக்ஸ்டரில் இருக்க வேணும். இந்த ரெசிபி வந்து ஈஸி வே ரெசிபி, உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரௌனிஸ் நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை. இந்த ரெசிபியை மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.